நான் ஏற்கனவே தில்லாலங்கடி ஊழல் சென்னை மாநகராட்சியை பற்றி சொல்லியிருந்தேன். ஆமாம், இப்போ இந்த மண்டலங்கள்லாம் பிரிக்கிறது ஏதோ கருத்து ஆலோசனைப்படி நிறுத்தி வச்சு போயிட்டு இருக்கு. இதில் மண்டலங்களில் நடைபெறுகின்ற சின்ன சின்ன வேலைகள்லாம் லிமிட்டேஷன் டெண்டரில் விட்டு அவசரமாக வேலைகள்லாம் செஞ்சுன்னு இருப்பாங்க. அந்த லிமிட்டேஷன் ஒர்க்கெல்லாம் கூட இனி மந்திரி அலுவலகத்தில் யாரை கை நீட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலைகளை கொடுக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு, ஒரு எழுதப்படாத அறிவிக்கப்படாத சட்டத்தை தெரிவித்து மொத்த வேலைகளும் இப்போ நிற்கி. யாராலையும் ஒரு வார்டு கவுன்சிலரால் ஒரு சின்ன 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மதிப்பில் ஒரு அவசர வேலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. முடங்கி போச்சு. சென்னை மாநகராட்சி நிர்வாகமே முடங்கி போய் நிற்குது. இதில் வேற நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 26,000 கோடி 28,000 கோடி 36,000 கோடி அப்படின்னு பட்ஜெட்டில் அறிவிக்கிறார். அறிவிச்சுன்னா பிரயோஜனம், மக்களுக்கு போய் பயனடைதா இல்லையான்றதை கவனிக்கணும். எல்லாம் ஊழல். நகராட்சி கமிஷனர்லேருந்து மாநகராட்சி கமிஷனர்லேருந்து மாநகராட்சி எஸ்சி சிஏ நகராட்சி இஏ எல்லாம் ஏலம் எடுத்து வந்ததுனால அவங்க எல்லாம் எதில் காசு பார்க்கலான்ற ஒரு இதில் தான் இருக்காங்க. எழுதப்படாத அறிவிக்கப்படாத ஒரு சட்டமாக இருந்துருக்கு. அதேமாதிரி திருவேற்காடு நகராட்சியில் குப்பையில் ஊழல். குப்பை ஆள்றதுல அல்றானுங்க காசை. அரசியல்வாதிக்கு சம்மந்தமே இல்லை. அதிகாரிங்க பில்லை போட்டு அடிச்சு தள்ளுறானுங்க. பிளானுங்களை இஷ்டத்துக்கும் போட்டு தள்ளுறானுங்க, அப்ரூவல் கொடுக்குறானுங்க. திருவேற்காடு நகராட்சி கரப்ஷன் லிஸ்ட்டில் ஹெட் லிஸ்ட்டில் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிற ஹெட் லிஸ்ட்டில் சென்னை நம்பர் 1 திருவேற்காடு நகராட்சி. யாரும் தட்டி கேட்க முடியல. நம்பர் 2 பொதுமலை நகராட்சி. நம்பர் 3 திண்ணனூர் நகராட்சி. இப்படியே போயின்னு இருந்தால் எங்கேருந்து மக்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் போய் சேரப்போகுதுன்றது புரியல. அந்த சிஎம்ஏ ஆஃபீஸில் இருக்கிற விஜயகுமாரை மாற்றவே முடியாதுன்ட்டு அரசாங்கத்துக்கே சவால் விடுறார். அவர் தகுதியே கிடையாது, அந்த பதவிக்கு தகுதியே கிடையாது. இது ஒரு கோமாளி ஆட்சியும் கோமாளி அரசாங்கமாக இருக்குது. ஒரு தகுதி இல்லாதவனை கொண்டு போய் ஒரு ஸ்டேட் லெவல் ஆஃபீஸில் கொண்டு போய் 2ஆம் கட்ட ஆஃபீஸராக போட்டு வச்சு மொத்த ஊழலினுடைய கதாநாயகனாக இருக்கான். அவனுக்கு மாஸ் செக்ரட்டரி துணைன்றாங்க. மாஸ் செக்ரட்டரி துணையாக இல்லையான்றது, ஆனால் மாஸ் செக்ரட்டரி துணையாக இருக்கலாம். ஏன்னா அவன் ஃபிட் பர்சனே இல்லைன்னு, எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்ல இவனுக்கு அந்த போஸ்டிங்கை இன்னும் தொடர விட்டுன்னு இருக்காங்க. மந்திரி அலுவலகம், மந்திரி தம்பி, மந்திரி அலுவலகத்தில் இருக்கிற பிஏங்க ஒட்டு மொத்தமாக அலிபாபா 40 திருடர்கள்ன்ற மாதிரி அலிபாபா இவன் தான். அமைச்சர் தம்பி அலிபாபாவும் 40 திருடர்கள் என்று சொல்கிற எம்ஜிஆர் படம் மாதிரி இவன் தான். அதனால் இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலைனாக்கா ரொம்ப ரொம்ப சிரமம். இந்த கோமாளி அரசாங்கம் பகிரங்கமாக நான் சொல்கிறதுக்கு காரணம் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன்றார். நகராட்சித்துறை முழுக்க ஊழலாக இருக்குது. ஆமாம், நாங்களும் தங்குதிக்கிட்டே இருக்கிறோம். காதில் உழற மாதிரி இல்லை. இப்போ கடைசியாக ஈயத்தை காட்சி ஊற்றிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். காய்தான் கேட்கலையே, அதனால ஈயத்தை காட்சி ஊற்றிட்டா அடி தள்ளலாம். யாரும் எதுவும் கேட்க முடியாது தமிழ்நாட்டில். அப்பாவி மக்கள் தான் பாவம். எந்த திட்டங்களும் அவங்களுக்கு போய் செய்யாத. இதுக்கு மேலேயும் முதல்வர் கண்டுக்கலைனாக்கா நீதிமன்ற படிக்கட்டில் பொதுநல வழக்குகளை ஃபைல் பண்ணி எவிடன்ஸோட ஊழல் நடந்ததை ப்ரூவ் பண்ணி சேனல் பண்ண வேண்டியது தான். விஜிலன்ஸ்லாம் வேஸ்ட்டு. விஜிலன்ஸுக்கிட்டலாம் மனு கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட்டு. ஒன்று ஹைகோர்ட்டுக்கு போகணும், எல்லாம் அமலாக்கத்துறைக்கு போகணும். 2 ஏதாவது ஒன்று சமூக ஆர்வலர்கள் ரெடி ஆகிட்டாங்க புகார் மனுங்களை கொடுக்கறதுக்கு. முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரான்னு பொறுத்து பார்ப்போம்.